டே 13 ஆஃப் சால்விங் ஆல் மை பெண்டிங் டாஸ்க். அப்பா எவ்வளோ நாள் தான் இதை தள்ளி போடுறது. இன்னைக்கு பெண்டிங் டாஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க கோட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும்னு, நம்மளை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு. அங்கே தான் தப்பு கணக்கு போடுறோம். இன்னைக்கு ஒரு செம லெசன் கற்றுக்கிட்டேன். டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம லோக்கலில் ஏபிஐ டெஸ்ட் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் வர 5 to 10 செகண்ட் ஆச்சு. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம கூட சும்மா மாசாக இருக்கேன்னு ஜாலியாக இருந்தேன். ஆனால் அதை தூக்கி டிப்ளாய்மெண்ட்டில் போட்டப்போ தான் தெரிஞ்சது, பூம், சர்வர் ஒர்க்கர் ஃபைல்டு 504 கேட்வே டைம் அவுட்டுன்னு வந்துச்சு. செம்ம ஷாக்கு. கோட் டிப்ளாய்மெண்ட் ஆனால் மட்டும் போதாது பாஸே, அதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை பார்க்கலன்னா நம்ம ஆப் டோட்டலாக காலி ஆகிடும். அப்புறம் என்ன, என் பிரெயினையும் ஏஐயும் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு தெரியுமா? மொத்தமாக கொரியை ஃபெச் பண்ணி அதுக்கப்புறம் லிமிட் போடுறதுக்கு பதில் கொரியிலே லிமிட்டை ஆட் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி ரியல் டைம்லலாம் கோட் இஷ்யூ வரதையும் அதை எப்படிலாம் நம்ம ஜாலியாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதையும் தெரிஞ்சிக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.